வணக்கம். பீஷ்ம ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். பீஷ்ம ஏகாதசி, பைமி ஏகாதசி, ஜெயா ஏகாதசி அப்படின்னு 2 பேராலையும் அழைக்கப்படுறது. பீஷ்ம ஏகாதசி எப்ப வருதுன்னா, இந்த தை மாதம் இது வந்தது இல்லையா, ரத சப்தமி, அது முடிஞ்சு போது வர்றது தான் இந்த ஏகாதசி. நம்ம ஏற்கனவே போன முறை பார்த்தோம் இல்லையா, அது சக்திலா ஏகாதசி பார்த்தோம். இப்போ பைமி ஏகாதசி, பீஷ்ம ஏகாதசி இதுன்னு இருக்கு. இது கதை என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். தர்மர் கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறார், போன முறை எனக்கு இந்த சக்திலா ஏகாதசி கதையை சொன்ன மாதிரி இப்போ அடுத்து வர்ற ஏகாதசியோட பேர் என்ன, அதோட பலன், கதையெல்லாம் எனக்கு சொல்லுங்கன்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறார். உடனே கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் என்ன சொல்றேன்னா, இந்த கதையை நீ கவனமா கேட்டுக்கோ, இது ரொம்ப முக்கியமான ஏகாதசி அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, இந்திரலோகம்னா கேட்க வேண்டாம், ஒரே கொண்டாட்டத்துக்கு அங்க குறைச்சலே இருக்காது இல்லையா. இந்திரன் ஒரு நந்தவனத்துல ஒரு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிருக்கு. ஏகப்பட்ட அப்சர ஸ்திரீகள், அங்க யாரு கந்தர்வர்கள் எல்லாருமே இருக்கா இல்லையா, அவளை வச்சு ஒரு நாட்டிய நிகழ்ச்சி, பாட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அங்க அந்த கந்தர்வர்கள் இசையமைக்கிறது, இவ அப்சரஸ் கந்தர்வ ஸ்திரீகள்லாம் நடனம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ அங்க மால்யவான் அப்படின்னு ஒரு கந்தர்வன் இருக்கார். அவர் சிறந்த இசையமைக்கிறதுல ரொம்ப சிறந்தவர். அங்க அந்த நிகழ்ச்சிக்கு அப்சர ஸ்திரீ புஷ்பவதின்னு அவ வரா. அவளுக்கு அந்த புஷ்பவதிக்கு என்னன்னா, மால்யவானை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிடுறது. மால்யவானுக்கும் புஷ்பவதியை பார்த்தா அவளோட அழகுல ரொம்ப மயங்கிடுறான். அவ 2 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே இந்திரன் என்ன பண்றா, நீங்க நிகழ்ச்சி ஆரம்பிச்சுடுங்கோ அப்படின்னு சொல்றோம். சரின்னு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறா. அவள் பாட ஆரம்பிக்கிற, இவ டான்ஸ் எல்லாம் ஆடின்னு இருக்கா. ஆனா என்னன்னா, அவளோட இது கொஞ்சம் முழுக்க அவளால் அந்த பாட்டுலேயும் டான்ஸ்லையும் ஈடுபட முடியல. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து அந்த பாட்டுலேயும் என்னென்னா, இவளுக்கான செய்திகள் என்னென்ன செய்திங்கிறது அவர் சொல்கிற மாதிரி, இவர் நடனத்தில் இதெல்லாம் அவனை பார்த்தே, கந்தர்வர் அவரை பார்த்தே பண்ணிட்டு இருக்கா. இது அதனால என்ன ஆகுது, ஒரு செயலில் நம்ம முழு மனசில் ஈடுபடலைன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக ஏதோ ஒரு தப்பு வந்துடும் இல்லையா. அதுபடி என்ன ஆகுதுன்னா, அந்த கந்தர்வன் மால்யவானோட இசையில் தாளம் லயம்லாம் கொஞ்சம் தப்ப ஆரம்பிச்சிடுறது. இவளுக்கும் நடனத்துல 1-2 இது வருது. அது அத்தனை பேர் இது பண்ணும்போது இவாளை தனியா காட்டி கொடுத்துடுறது. உடனே இந்திரனுக்கு கோபம் வந்துடுறது. இவ்வளவு அருமையா இத்தனை சான்றோர்கள் நிறைஞ்சிருக்கிற சபையில உங்க 2 பேரோட உணர்ச்சிக்காக நீங்க உணர்ச்சியோட பிடியில இது பண்ணிட்டு இந்த சிற்றின்பத்தை நினைச்சிட்டு எவ்வளோ பெரிய இது இசைங்கிறது ஒரு தவம் மாதிரி ரொம்ப பெரிய விஷயம். அப்படிப்பட்ட இதை நடனம் இதெல்லாம் நீங்க அவமரியாதை பண்ணிட்டு, சரஸ்வதியும் நீங்க அவமரியாதை படுத்திட்டு, அதனால உங்களுக்கு இனிமேல் இந்த இந்திரலோகத்துல உங்களுக்கு இடம் கிடையாது. நீங்க 2 பேரும் இந்த சிற்றின்பத்துக்கு தான் ஆசைப்பட்டு, நீங்க பிசாச பிறவிகளா பூமிக்கே போயிடுங்க அப்படின்ட்டு இவளால துரத்தி விட்டுரும். அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுறது. அப்படியே கீழே வந்துடுறா. சாபம்னா நேரம் இமயமலை தான் எல்லாருக்கும் அங்க வர்ற இடம். இமயமலை எப்படி குளிர் கேட்கவே வேண்டாம், அங்க விழுந்துடா. இவாளுக்கு என்னன்னா, அந்த இந்திரனோட சாபத்தினால இந்த தொடு உணர்வு, நுகர்தல் அதெல்லாம் கூட மறதியும் ஏற்பட்டுருது. 2 பேரும் புலம்பின்ண்டே இருக்கா, நம்ம என்ன இப்படி தப்பு பண்ணி இந்த பிறவிக்கு மாட்டின்னு இருக்கோம் அப்படின்னு. அவளுக்கு இந்த பிசாச பிறவி வந்ததோ, தான் கந்தர்வனா இருந்தது அதெல்லாமே அவளுக்கு மறந்து போயிருது. ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த குளிர்ல பல்லெல்லாம் கிட்டிக்கிறது. ஏதோ குகைக்குள்ள போய் உட்காண்டா கூட அவளால அந்த குளிரை தாங்க முடியல. அப்படியே கஷ்டப்பட்டுன்னு ஒவ்வொரு நாளும் இதோட பேசாம நம்ம நரகத்துல கூட இருந்திருக்கலாம் போல இருக்கு. இந்த பிசாச பிறவி எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். குளிரும் தாங்க முடியல. அதாவது என்னன்னா, அந்த குளிர்னால அவளுக்கு தூக்கமும் வரமாட்டேங்கிறது. அப்படியே திண்டாடிண்டே இருக்கும்போது என்னன்னா, ஒரு முறை என்ன ஆறுது, நாட்கள் அப்படியே வேகமா ஓடிண்டே இருக்கிறதுல இந்த பைமி ஏகாதசி, அதான் இந்த பீஷ்ம ஏகாதசி இந்த நாள் வந்துடுது. இவாளையே அறியாம இவாள அந்த அன்னைக்கு வெளியில ரொம்ப குளிரா இருக்குன்னு என்ன பண்றா, எங்கேயுமே போலவா அந்த இடத்துல குளிச்சுட்டு அங்கேயே உட்காந்துருக்கா. அது ஒரு அரச மரத்தடி, அங்கேயே அப்படியே உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கா. பகல் பொழுதும் போயிடுறது, ராத்திரியே வந்துடுறது. ராத்திரி அந்த குளிர் அன்னைக்கு பயங்கரமா இருக்கு. ஸோ ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு இப்படியே உட்காண்டே இருக்கா. பொழுதும் முடிஞ்சிடுறது. அது என்ன ஆறுது, இவாளை எப்படி நெருப்பை தொட்டா தெரிஞ்சு தொட்டாலும் சுடும், தெரியாம தொட்டாலும் சுடுங்கிற மாதிரி இந்த பைமி ஏகாதசிய இவா தங்களுக்கு அறியாமலே என்ன பண்ணிட்டா, இவா 2 பேரும் அதை அனுசரிச்சு கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா. ஏன்னா சாப்பிடல, தீர்த்தம் கூட அன்னைக்கு அவளுக்கு கிடைக்கல. அதனால அது கூட இல்லாம ஃபுல்லா ஏகாதசி இது. கரெக்டால விடிஞ்ச உடனே பார்த்தா தேவலோக தேர் ஒண்ணு வருது. அழகா இவ எழுந்த உடனே பார்த்தாலே இவ உடம்புல இருக்கிற அந்த பிசாச தோற்றம் எல்லாம் போயிட்டு, கந்தர்வர்களா அழகான ஆபரணங்கள் எல்லாத்தோட உடையோட அப்படியே இருக்கா. அந்த தேர் இவாளை கூட்டிட்டு இந்திரலோகத்துக்கு போயிடுது. அவளுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா, அப்ப ஆசிரியர் கேட்கறது,
உங்களை அறியாமலே நீங்கள் வந்து இந்த பீஷ்ம இந்த பைமி ஏகாதசி விரதத்தை ஃபாலோ பண்ணினதுனால உங்களை தேவலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. அப்படி இந்திரன் நாங்கள் வந்தாலும் அப்படி கை கூப்பிட்றோம், நாங்கள் தான் இது பண்ணணும், நீங்கள் எதுக்கு கை கூப்பிட்றீங்கன்னா, யாரெல்லாம் வந்து கிருஷ்ணரோட விஷ்ணுவோட உபதேசத்தைப்படி நடக்கிறவாளோ, விஷ்ணுவை அடிப்பணிஞ்சிருக்கிறவாளோ, ஏகாதசி விரதம்லாம் இருந்து எங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருது இது என்ன நடந்ததுங்கிற. எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் வந்து குளிர்லலாம் நடுங்கின்னு இருந்தோம். அப்போ என்ன ஆகுது, ஒரு நாள் அப்படியே அரச மரத்தடியில் அப்படியே சாஞ்சமாய் உட்காந்துருந்தோம். கார்த்தால எழுந்து பார்த்தா எங்கள் உடம்பு மாறிடுது. அசிரீரி கேட்டுது, உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இந்த ஏகாதசி பைமி ஏகாதசியை ஃபாலோ பண்ணதுனால நீங்கள் வந்து தேவலோகத்துக்கு போகிறீங்க, உங்களோட பிசாச சரீரம் போயிடுதுன்னு. அதனால் நீங்கள் வந்து கிருஷ்ணரோட அன்புக்கு பாத்திரமானவா, அதனால் நாங்கள் உங்களை வணங்குறோம். நீங்கள் வர்ற வழியிலேயே அதனால தான் கந்தர்வர்கள்லாம் உங்களுக்கு வந்து புகழ் மாதிரி அப்படியே இது பண்ணி பூ மாதிரி போட்டு இது பண்ணிட்டு இருந்தா. நீங்கள் 1000 வருஷ காலம் இங்கேயே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கிருஷ்ணரோட இருப்பிடத்தையும் நீங்கள் போய் அடைஞ்சிடுவீர் அப்படிங்கிற. அவள் ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணிட்டு இருக்கா. அவ்வளோ சிறப்புகள் நிறைஞ்சது இந்த ஏகாதசி. இதில் வந்து நம்ம இன்னும் சொன்னோம் இல்லையா, என்னன்னு சொன்னோம் முதல்ல, பீஷ்ம ஏகாதசி. பீஷ்ம ஏகாதசின்னொடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது பீஷ்மரோட சம்பந்தப்பட்டதுன்னு. மகாபாரத போர்லாம் நடந்தது இல்லையா, அதெல்லாம் முடிஞ்ச பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் படுத்துட்டார். அந்த இதெல்லாம் நமக்கு தெரியும் மகாபாரத கதையில். நம்ம பின்னாடி ஒரு முறை ஒவ்வொரு கதைகளையும் வேணாலும் பார்க்கலாம். அப்படி அவர் அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது தட்சிணாயனத்தில் போகக்கூடாதுங்கிறதுக்காக உத்தராயணம் வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவர் இந்த நாள் தான் அவர் வந்து அவர் மரணத்துக்காக தேர்ந்தெடுத்து வச்சுட்டு இருந்த நாள். அதனால தான் இந்த நாளை வந்து பீஷ்ம ஏகாதசி, பீஷ்ம துவாதசி எல்லாமே இந்த நாளில் அவரோட பேரால் சிறப்பிக்கப்படுறது. அதோட இல்லாமல் இது என்னன்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம் இந்த நாளில் தான் தோன்றிச்சு. விஷ்ணு சகஸ்ரநாம ஜெயந்தியா வடக்கெல்லாம் வந்து இதை ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. குழந்தைகளுக்கு புரியணும்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு இன்னைக்கு தான் பர்த்டே, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் அது பிறந்திருக்கு. இவரோட வாயால பெருமாளோட 1000 நாமங்கள் ரொம்ப விசேஷம் இல்லையா, அது பிறந்ததும் இந்த நாளில் தான். அதெல்லாம் இதோடு சம்மந்தப்பட்டது, ரொம்ப முக்கியமான இது. அவர் எப்படி அம்பு படுக்கையில் தன்னோட ரத்தத்தை எல்லாம் அந்த கெட்ட இது எல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து இந்த விஷ்ணு சகஸ்ரநாமே அஷ்டமியில தொடங்கி சொன்னார்னு சொல்லுவா. இந்த ரத சப்தமி முடிஞ்சது இல்லையா, அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து சொல்றேன்ட்டு பெருமாள் சொல்லி ஆரம்பிச்சு இந்த நாளில் தான் அவர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை யுதிஷ்டனுக்கு முழுக்க சொல்லி முடிச்சார். அர்ஜுனனுக்கு வந்து பெருமாளே கீதையை உபதேசம் பண்ணினார். இவர் வந்து எல்லா நியாயம் எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும்னா அங்கே பீஷ்மர்கிட்ட போய் கேளுன்னு யுதிஷ்டரன் அனுப்பி கேட்க வச்சது தான் இது. இந்த நாளில் தான் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஃபுல்லாக முழுக்க அவர் சொல்லியிருக்கார். இதுக்கு இந்த ஏகாதசியோட முக்கியமான பலன் என்னன்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பிசாச சரீரம்லாம் போயிடுறதுன்னு பெருமாளே தன் வாயால சொல்லியிருக்காரு. இந்த ஏகாதசி ஒருத்தர் விரதத்தை ஒழுங்கா ஒருத்தர் அனுஷ்டித்தானா அவளோட முன்னோர்கள் கூட பிரேத சரீரம், எத்தனையோ ஆக்சிடென்ட் எத்தனை வேணா இந்த காலத்துலயும் நடக்கிறது இல்லையா, அப்படியெல்லாம் நம்ம பிரேத சரீரம்னா பேன் மட்டும் நினைச்சுக்கணும்னு இதில் அது மாதிரி ஏதாவது சரியான முறையில் அவளுக்கு பண்ண முடியாம உடம்பு கிடைக்காம அப்படியெல்லாம் போயிருந்தா கூட நம்ம இங்க பண்றது வந்து இந்த பீஷ்ம ஏகாதசியை நம்ம அனுஷ்டித்தோம்னா அவளுக்கு எந்த லோகத்துல அவ மோசமா எங்க அலைஞ்சுட்டு இருந்தாலும் அவளுக்கு அந்த பிசாச சரீரம்ல இருந்து விடுதலை கிடைச்சிடும். முக்கியமானது நமக்கு முன்னாடி போனவாளோட பாவங்களையும் தீர்த்திடும், நம்மளோட பாவங்களையும் தீர்த்து அடுத்து வர்ற தலைமுறைகளுக்கும் இதை நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணி வைக்கிற மாதிரி இந்த புண்ணியங்கள் வந்து அவளையும் நல்ல விதத்துல நல்லபடியா நடக்கிறதுக்கும் உதவுங்கிறா. நிறைய இந்த பிரேத இது பிசாச பிறவி அந்த ஆத்மா வந்து அந்த இதை ஒருத்தர் பண்ணிட்டான்னா அவளோட ஆத்மா எந்த இதுலேயுமே இது மாதிரி கீழான நிலைக்கே போகாது. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த நாளில் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த விரதத்தையும் சரியானபடி அனுஷ்டித்து கொஞ்சம் தானங்களும் பண்ணணும்னு இருக்கா. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார்த்தால 7:30 ஒரு 9 மணிக்குள்ள நம்மளோட இது அன்னைக்கு பாரணம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சா ஓரளவு எல்லாருக்குமே வந்து பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துன்னு தெரியலையா, அவர் எப்படி வயது முதிர்ந்தவர். ஸோ அந்த காரணத்தையும் வச்சு வயதானவாளுக்கு தானம் பண்ணினா ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னும் வந்து என்னன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப மருத்துவ உதவி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறா இல்லையா, அவளுக்கு பண்ணினாலும் வந்து நல்லதுன்னு சொல்றா. அப்புறம் வந்து காவல், பீஷ்மர் எப்படி எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தானே அவர் வந்து கெட்டதுன்னு தெரிஞ்சும் இங்க மாட்டின்னு இருந்தார். அது மாதிரி இந்த ஃபண்டு அது நம்ம யாருக்கா டொனேஷன்லாம் போடுவோம் இல்லையா, அதுவும் இந்த நாளில் வந்து ரொம்ப நல்லதுங்கிற. இந்த ஊர்காவல் படை அது மாதிரி காவலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அட்லீஸ்ட் டிராஃபிக் போலீஸ் அது மாதிரி இருக்கிறவாளுக்கு கூட ஒரு பேக்கெட் ஒரு வாட்டர் பாட்டில் அது மாதிரி கொடுத்தா கூட இந்த நாளில் ரொம்ப விசேஷம்னு. முடிந்த அளவு நம்மளும் தானம் இதெல்லாம் பண்ணினா அதேபடி இந்த கரெக்டாக என்னென்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணோன்னா நம்மளும் சரி நமக்கு முன்னாடி போனவாளும் சரி அடுத்து வர்றவாளும் சேர்ந்து நல்லா இருப்போம். ஸோ நம்ம கண்டிப்பாக வியாழக்கிழமை வர்ற இந்த இதை பீஷ்ம ஏகாதசியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.